எனக்கெனவே பிறந்தாயோ எபிசோட் 10. மறுநாள் காலை அர்ஜுனின் வீட்டில் அமைதி நிலவ வேண்டிய நேரத்தில் ஒரு விசித்திரமான சத்தமில்லாத ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. அர்ஜுன் தனது சமையலறையில் காஃபி கோப்பையுடன் நின்றிருந்தான். அப்போது ஹாலில் இருந்து மெதுவாக ஒரு உருவம் நகர்ந்து வருவது அவனது கண்ணில் பட்டது. அவன் அப்படியே அதிர்ந்து போய் நின்றான். அங்கே மீரா நின்றிருந்தாள். கருப்பு நிற பெரிய கூலிங் கிளாஸ், தலைக்கு ஒரு கருப்பு குல்லாய், கையில் ஒரு பிளாஸ்டிக் பூத கண்ணாடி. அவ்வப்போது சுவரை ஒட்டி நின்று ஜேம்ஸ் பாண்ட் போல பாவனை செய்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் காஃபியை ஒரு வாய் குடித்துவிட்டு அப்படியே வாயைத் திறந்து நின்றான். மீரா, இது என்ன புது அவதாரம்? ஏதாவது சினிமா ஷூட்டிங்ல ஜூனியர் ஆர்டிஸ்டா சேர்ந்துட்டியா? மீரா கண்ணாடிக்கு மேலாக அவனை கூர்மையாகப் பார்த்துவிட்டு வாயில் விரல் வைத்து, ஷூ. சத்தம் போடாதே அர்ஜுன். இது சாதாரண அவதாரம் இல்ல. இது ஷேடோவிங். நாம அந்த டைரிய திருடப் போறோம்ல, அதுக்கு நான் இப்போவே பிராக்டிஸ் பண்றேன். இப்போ நான் யாருன்னு உன்னால சொல்ல முடியுமா? என்று ரகசியக் குரலில் கேட்டாள். அர்ஜுன் தன் தலையில் பலமாக அடித்துக் கொண்டான். நீ யாருன்னு தெரியல. ஆனா ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு பேஷண்ட் தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு மட்டும் ஊருக்கே நல்லா தெரியும். அந்த கிளாஸைக் கழட்டு மீரா. வீட்டுக்குள்ள ஏன் இதெல்லாம்? பார்க்கவே காமெடி பீஸ் மாதிரி இருக்க. மீரா கிளாஸை கழட்டிவிட்டு முறைத்தாள். உனக்கு ஒரு ட்ரில்லே இல்ல அர்ஜுன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கேரக்டருக்குள்ள இறங்கியிருக்கேன். சரி, அத விடு. பிளான் என்ன? நவீன் அந்த டைரியைத் தருவான்னு நினைக்கிறியா? அவன் அப்பாவை காட்டிக் கொடுப்பானா? அர்ஜுன் மெதுவாக அவளருகே வந்தான். அவளது குல்லாய் சற்றே கோணலாக இருக்க, அதைச் சரி செய்து கொண்டே அவள் கண்களைப் பார்த்தான். அவனது விரல்கள் பட்டதும் மீராவின் மூச்சுக்காற்று ஒரு கணம் நின்றது. அவன் தருவான் மீரா. ஏனா, அவனுக்கு அவன் அப்பாவோட தப்பை விட உன் கண்ணிலிருக்கிற கண்ணீர்தான் பெரிய வலியைக் கொடுக்குது. ஆனா, மீரா. அவனது குரல் மென்மையடைந்தது. அந்த டைரி கிடைச்சா அதுல இருக்கிற உண்மைகள் ரொம்பக் கசப்பா இருக்கும். அதத் தாங்குற தைரியம் உனக்கு இருக்கா? அர்ஜுனின் கைகள் அவள் கன்னத்தைச் சற்றுத் தழுவியபோது மீராவின் இதயம் 1000 முறை எகிரிக் குதித்தது. அவனது சட்டையை லேசாகப் பிடித்துக் கொண்டவள். நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எந்தக் கவலையும் இல்லை அர்ஜுன். நீ இருக்கிற வரைக்கும் எந்த உண்மையும் என்னை எதுவும் பண்ணாது, என்றாள். அந்த சீரியஸ் சூழலிலும் ஒரு மெல்லிய காதல் மின்னல் அவர்கள் இருவருக்கும் இடையே பாய்ந்தது. மதியம் கல்லூரி கேண்டீன் எப்போதும் போல ரகளையாக இருந்தது. அங்கே ஷானும் பிரியங்காவும் ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தனர். அவர்கள் காதல் இப்போது ஊர் அறிந்த ரகசியமாகிவிட்டதால் ஷான் கொஞ்சம் ஓவராகவே சீன் போட்டுக் கொண்டிருந்தான். ஷான் ஒரு ஸ்பூனில் இட்லியைத் துண்டு பண்ணி எடுத்து, "பீரியு செல்லம், ஆ காமி" என்று அவளது வாயருகே கொண்டு சென்றான். பிரியங்கா வெட்கத்தில் முகம் சிவந்து, "டேய், எல்லாரும் பார்க்கறாங்கடா, விடு" என்று சொல்ல ஷான் விடுவதாக இல்லை. அங்கே வந்த ராகுலும் கௌதமும், "டேய், இது கேண்டீனா இல்ல காதல் கோட்டையா? பார்க்கவே பச்சக் பச்சக்னு இருக்குடா. ஷான், உனக்கு சுகர் வந்துடும்டா, அவ்வளவு இனிப்பா பேசுற" என்று கிண்டல் செய்தனர். கௌதம் காவியாவை பார்த்து, "காவ்யா, உனக்கு இந்த மாதிரி யாராவது ஊட்டணும்னு ஆசையா இருந்தா சொல்லு. நான் 1 கிலோ அல்வா வாங்கிட்டு வர்றேன்" என்று சொல்ல, காவியா அவனை முறைத்து, "நீ ஊட்ற அல்வாவ விட உன் மொக்கை காமெடிய கேட்டே நான் செத்துடுவேன் போல. போடா அங்கட்டு" என்று கலாய்த்தாள். சிரிப்பொலிகளுக்கு நடுவே மீராவும் அர்ஜுனும் கேண்டீனுக்குள் நுழைய, அங்கே ஒரு மூலையில் தனியாக அமர்ந்திருந்த நவீனைப் பார்த்தனர். நவீனின் முகம் ஒரு தேவதாஸ் ரேஞ்சுக்கு வாடிப் போயிருந்தது. அவனது தந்தைக்கும் அவன் விரும்பும் பெண்ணுக்கும் இடையே நடக்கும் இந்த ரகசியப் போர் அவனை உருக்குலைத்திருந்தது. மீரா அவனிடம் சென்றாள். "நவீன், அந்த டைரி?" நவீன் நிமிர்ந்து பார்த்தான். அவனது கண்கள் கலங்கியிருந்தன.
இன்னைக்கு ராத்திரி அப்பா ஒரு பிசினஸ் பார்ட்டிக்கு வெளிய போறாரு. அந்த டைரி அவரோட லாக்கர்ல தான் இருக்கும். நான் அதை எப்படியாவது எடுத்துட்டு வர்றேன். ஆனா, மீரா, ஒரு நிமிஷம் யோசி. அதுல எங்க அப்பாவுக்கு எதிரா எதுவுமே இல்லனா, நீ அவர மன்னிப்பியா? அவர் மேல இருக்கிற வெறுப்பை விட்டுடுவியா? மீரா பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். அர்ஜுன் நவீனின் தோளை அழுத்தமாகத் தட்டி, நாம இப்போ ஒரு தேடல்ல இருக்கோம் நவீன். உண்மைய மட்டும் தேடுவோம். அது யாரைச் சுட்டாலும் பரவாயில்லை. நீதிதான் முக்கியம், என்றான். நவீன் மெதுவாகத் தலையசைத்தான். இரவு 11 மணி. ஊரே தூங்கிக் கொண்டிருந்தது. அர்ஜுனும் மீராவும் ஒரு பழைய பார்க் அருகே நவீனுக்காக பதற்றத்துடன் காத்திருந்தனர். திடீரென்று அர்ஜுனின் போன் வீல் என்று அலறியது. பார்த்தால் பிரேமா, அர்ஜுனின் அம்மா. அர்ஜுன், எங்கடா இருக்கீங்க? மீராவ காணோம், உன்னையும் காணோம். இந்த நேரத்துல வெளியே என்ன வேல? என்று அவர் பதற, அர்ஜுன் திருதிருவென முழித்தான். அம்மா, அது மீராவுக்கு ஒரு முக்கியமான பெயிண்டிங் வரையணும்னு ஆசை. அதான் நிலா வெளிச்சம் இந்த பார்க்குல நல்லா விழும்னு பார்க்க வந்தோம். இதோ 5 நிமிஷத்துல வந்துடுவோம், என்று ஒரு பச்சை பொய் சொல்ல, மீரா பின்னால் இருந்து தன் வாயைப் பொத்திச் சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தாள். அர்ஜுன் போனை வைத்துவிட்டு, உன்னால நான் என்னவெல்லாம் பொய் சொல்ல வேண்டியிருக்கு பாரு, என்று சலித்துக் கொண்டான். சிறிது நேரத்தில் நவீன் ஓடி வந்தான். அவன் சட்டையில் வியர்வை நனைந்திருந்தது. அவன் கையில் ஒரு கருப்பு நிற டைரி இருந்தது. மீரா, இதோ நீ கேட்டது. இது எடுக்கும்போது என் கையே நடுங்கிடுச்சு. ஆனா இதுல ஒரு லாக் இருக்கு. டிஜிட்டல் பாஸ்வேர்டு கேக்குது, என்றான் மூச்சிரைக்க. அர்ஜுன் தனது பையிலிருந்த லேப்டாப்பைத் திறந்து டைரியுடன் ஒரு கேப்பிளை இணைத்தான். இத ஹேக் பண்றது எனக்கு மேட்டர் இல்ல குடு, என்று சொல்லி வேகமாக டைப் செய்யத் தொடங்கினான். மீராவும் நவீனும் அவன் கைகளையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தனர். சில நிமிடங்களுக்குப் பிறகு கிளிக் என்ற சத்தத்துடன் லாக் திறந்தது. மீரா ஆவலுடன், அதே சமயம் பயத்துடன் முதல் பக்கத்தை புரட்டினாள். 2015ஆம் ஆண்டு தேதியிட்ட அந்த பக்கத்தை பார்த்ததும் அவளது கண்கள் விரிந்தன. அதில் விஜயனின் கையெழுத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது. 2015 ஜூன் 14. திட்டம் தோற்றுவிட்டது. அவனை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. ராகவன் பணத்துக்காக எதையும் செய்வான் என்று எனக்குத் தெரியும். ஆனால் இவ்வளவு பெரிய துரோகத்தைச் செய்வான் என்று நினைக்கவில்லை. அவன் செய்த கொலைக்கு நான் பழி ஏற்க முடியாது. மீராவும் அர்ஜுனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். ராகவன், மாமா சொன்னது அப்பட்டமான பொய். அவர்தான் விஜயன் மீது பழியைப் போட்டு மீராவை திசை திருப்பியிருக்கிறாரா? அப்போ ராகவன், மாமாதான் கொலையாளியா? எனக்கு எல்லாமே சொன்னாரே. மீரா திகைப்புடன் கதறினாள். திடீரென்று இருட்டிலிருந்து ஒரு கை தட்டும் சத்தம் தக் 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 என்று கேட்டது. நிழலிலிருந்து மெதுவாக ஒரு உருவம் வெளிப்பட்டது. அவர் கையில் இப்போது அந்த பழைய கைத்தடி இல்லை. அதற்குப் பதிலாக ஒரு கருப்பு நிறத் துப்பாக்கி இருந்தது. வெளிப்பட்டது வேறு யாரும் இல்லை, ராகவன் மாமா. ரொம்ப புத்திசாலிங்க நீங்க, என்று ராகவன் மாமா விகாரமாகச் சிரித்தார். அவரது கண்களில் இருந்த அந்த பழைய பாசம் மறைந்து ஒரு கொடூரமான மின்னுதல் தெரிந்தது. ஆனா ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டா ஆயுசு கம்மின்னு உங்களுக்குத் தெரியாதா? அந்த டைரிய என்கிட்ட குடுத்துட்டு உயிரோட தப்பிச்சுப் போற வழிய பாருங்க. மீரா அதிர்ச்சியில் வாயடைத்துப் போய் நின்றாள். அர்ஜுன் சட்டென்று மீராவை தன் பின்னால் மறைத்துக் கொண்டு ராகவன் மாமாவை பார்த்தான். தொடரும்.